ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கப் போகிறோம். போர்க்களமும் போராட்டமும் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எல்லாவிதமான ஆலோசனைகளையும் வழங்கி கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி போதித்த பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படியாக நாம் நிற்கிற இடம் போர்க்களம். நிச்சயமாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதிலே வெற்றி பெற முடியும். அதற்கு நமக்கு தேவை சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லி இங்கே ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கட்டளையாக ஒவ்வொரு விசுவாசிகளும் பெற்றுக்கொண்டு எல்லா ஆயுதங்களையும் அணிய வேண்டும் என்று சொல்லி பவுல் இங்கே போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மெழுகு பொம்மைகளினுடைய ஒரு அணிவகுப்பு கிடையாது. அது ஒரு படை அணிவகுப்பாக காணப்படுகிறது. போராட்டம், நமக்கு இருக்கிற போராட்டம் வெறும் அற்ப பலசாலிகளோடு கூட அல்ல. மாயங்கள் பல புரியக்கூடிய ஒரு எதிரியோடு கூட நமக்கு போராட்டம் காணப்படுகிறது. நம்மை விட பல நிலைகளிலும் ஆற்றல் உள்ளவனாக சாத்தான் சத்துரு விளங்கக்கூடியவனாக இருக்கிறான். சாத்தான் என்பது வெறும் கற்பனை கதையல்ல. அவன் ஒரு நிஜமானவன். அவனது போர்கள் தந்திரங்களும் திட்டமிடப்பட்டவையுமாக இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மனிதர்களுடன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போராடின அந்த திறமை, கைதேர்ந்த நிலைமை அவனுக்கு அனுபவமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி என்னன்னு சொன்னால், நமக்கு ஒரு சேனையின் அதிபர் ஒருவர் இருக்கிறார். அவர் நமது விரல்களுக்கு போர் நுணுக்கங்களை அவர் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 18:34 சங்கீதக்காரன் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நமது விரல்களுக்கு போர் நுணுக்கங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு சேனை அதிபர் இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி. அவருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு. அவர் நமது பரம எதிரியை அவர் வென்றெடுத்தவர் என்கிற ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பு பெற்ற இயேசு கிறிஸ்துவை இங்கே அடையாளம் காட்டுகிறார். அவனது அதிகாரத்தை அவர் முற்றும் உரிந்தெடுத்தார் என்று நமக்கு தெரியும். நாம் போராடி முன்னேற அவர் தமது உதவியை அளிக்க எப்பொழுதும் ஆவலுடையவராக இருக்கிறார் என்பது நமக்கு ஒரு ஆறுதலான செய்தி. இப்பொழுது நாம் கர்த்தரின் ஆளுகைக்குள்ளும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட்டு இருக்கும் பொழுது நாம் அதனை தொடர்ந்து தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும், அதாவது அனைத்து ஆயுதங்களையும் தரித்து கொண்டு தான் அங்கே எதிர்த்து நிற்க முடியும். ஏதோ ஒரு ஆயுதத்தை தரித்துட்டு நான் யுத்தத்துக்கு போவேன் என்று சொல்லி அல்ல. 6 ஆயுதங்களை இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறாரே, இந்த 6 ஆயுதங்களையும் நாம் தரித்து கொண்டவர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கட்டளை வழங்குகிறதை பார்க்கிறோம். முதல்ல அரைக்கச்சை, கிரேக்க மொழியில் சோமா என்று சொல்லி அழைக்கப்படுகிற அரைக்கச்சையை குறித்து இங்கே பவுல் பேசுகிறார். இது அரைக்கு பலன் கொடுப்பதோடு பிற ஆயுதங்களை தொங்க போடவும் அந்த நாட்களிலே அது பயன்படக்கூடியதாக இருக்கிறது. பவுல் சிறையில் இருக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதுகிறார். ஒரு முழுமையான ரோம போர் சேவகனை பார்த்து அவனுடைய அந்த இயற்கையான ஆடை, அந்த சர்வாயுத வர்க்கத்திலிருந்து இவர் இங்கே ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது அநேக ஆயுதங்களை தொங்க போட பயன்படக்கூடியதாக இருக்கிறது. நமது அறைக்கு அது பலன் தருவதும் ஆயுதங்களை தாங்க உதவுவதும் சத்தியமாக காணப்படுகிறது. பொய்யின் பிதாவை வெல்கிறதற்கு இதன் பலன் நமக்கு முக்கியம். சத்தியம் என்னும் இடைக்கச்சையை கட்டிக்கொண்டு புருஷர்களைப் போல நாம் திடனாக இருக்க வேண்டும் என்பது பவுலினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. 2வது மார்க்கவசம், கிரேக்க மொழியில் தோரஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. மார்பையும் உடலின் முக்கிய பகுதிகளையும் பாதுகாக்கிற உடையாக உடலை சுற்றிலும் அது இருக்கக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக அது இதயத்தை பாதுகாக்கிறது. நீதி உள்ள வாழ்வு நமக்கு அவசியம் என்பதை இந்த ஆயுதமானது நமக்கு காட்டுகிறது. தேவ நீதியை பெற்ற நாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை 100க்கு 100 நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறவராக பார்க்கிறார். ஆகவே நடைமுறை வாழ்க்கையில் நாம் அந்த நீதியை பின்பற்றி வாழ வேண்டுமே. அந்த தேவ நீதியை பெற்ற நாம் வாழ்விலே அதை காக்க வேண்டும். நீதியற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பான்மைகளையும் உறவுகளையும் அந்தஸ்துகளையும் பார்த்து நம்முடைய
நீதி என்கிறது ஒரு முள் என்று எடுத்துக்கொண்டோன்னா அந்த நீதியின் முள் அது சாய்ந்து விடுகிறதற்கு வாய்ப்பளிக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு பெரும்பான்மையாய் பெற்றவர்கள் ஒருவர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு நீதியாக அவர்களுக்கு அறிவித்து விடக்கூடாது. என் சொந்தக்காரன், அதனால் நான் அவர்களுக்காக சாஞ்சி போனேன், என்னுடைய அந்தஸ்தை பாதுகாக்கணும்லாம் சொல்லி நம்முடைய நீதியின் முள் ஒருபொழுதும் சாயாதபடி காத்து கொள்ள வேண்டும். மார்க்கவசம் கிரேக்க மொழியில் தோரஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பாதரட்சையை பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். கினீடர் என்று சொல்லி கிரேக்க மொழியில் அழைக்கப்படுகிறது. காலின் முன்பகுதியை பாதுகாப்பதோடு நிற்கவும் கற்கள் முட்கள் போன்றவைகளிலிருந்து பாதுகாக்கவும் பயன்படுகிறது தான் நம்முடைய காலணிகள். விசுவாசி எப்பொழுதும் நடக்கிறவனாக இருக்க வேண்டும். போராட கால்கள் ஆயத்தமாகவே இருக்க வேண்டும். முடங்கி போன கால்களால் போர்க்களத்தில் வெல்ல முடியாது. சமாதான சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தயங்கும் விசுவாசிகள் போர்க்களத்தில் முன்னேறி செல்வதே இல்லை. அறிந்தவன் அறிவிக்கிறவனாக இருப்பான். அப்பொழுது அவனுடைய பாதங்கள் அழகு பெற்று விளங்கும் என்று ஏசாயா தீர்க்கன் தன்னுடைய 52வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக 4வதாக கேடகம் கிரேக்க மொழியில் துரியோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. உடலை முழுவதும் பாதுகாப்பதோடு எதிர்த்து முன்னேறவும் அக்கினி அம்புகளை அழிக்கவும் இது உதவக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசமின்றி எந்த போரையும் வெல்ல முடியாது. எதிரியின் ஆயுதங்கள் எளிதில் குத்தி மனதை நோகடித்து துயர்கடலில் மூழ்கடித்து கொன்றுவிடக்கூடியதாக இருக்கும். மட்டுமல்ல, எந்த சாதனைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கவும் முடியாதபடி மாற்றிவிடும். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் விசுவாசித்தால் போராடி முன்னேற முடியும். விசுவாசம் என்கிற ஒரு கேடகம். அதனைத் தொடர்ந்து தலைச்சீரா கிரேக்க மொழியில் பெரிகே பாலாயா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. பெரிகே பாலாயா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது தலையை பாதுகாக்கிற தலைக்கவசமாக இருக்கிறது. ரட்சிப்பை பற்றிய தெளிவு நமக்கு தேவை. ரட்சிப்பை பற்றிய காரியத்தில் குழப்பம் வந்ததாயின் விசுவாச வாழ்வானது ஏதுமற்றதாக அர்த்தமற்றதாக அது மாறிவிட முடியும். ரட்சிப்பின் இறந்த எதிர்கால நிலைகளை பற்றி தெளிவுடன் இருப்பது போர்க்களத்தில் வெல்கிறதற்கு நமக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக இருக்கிறது. பலரும் இந்த கவசத்தை பற்றி தெளிவில்லாததினால போர்க்களத்தில் பின்வாங்கி கிடக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ரட்சிப்பை குறித்த செய்தியை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும் பொழுது பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் இறந்த காலத்தில் நாம் விடுதலை பெறுகிறோம். அதே போல் நிகழ்காலத்தில் பாவத்தினுடைய அந்த வல்லமையிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுப்பதற்கு அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய பலத்தோடு போராடி மேற்கொள்கிறோம். எதிர்காலத்தில் தான் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ஆண்டவர் முழுமையாக நம்மை பாதுகாக்க முடியும். அவர் மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற பொழுது முற்றிலுமாக நாம் அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்போம். பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து எதிர்காலத்தில் தான் பரிபூரணமான விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நான் பரிசுத்தனாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறாரே. என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தத்திற்காக நான் பாதுகாத்து வாழ வேண்டும். அதற்கு எத்தனையோ கிருபைகளை அவர் வழங்குகிறார் என்கிறதிலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை காக்கிறவர்களாக இந்த ரட்சிப்பின் செய்தியை அறிந்து கொண்டவர்களாக நம்ம இருந்தோன்னு சொன்னால் விழுந்து போகாதபடி முன்னேறி செல்லுகிறதற்கு இது நமக்கு உதவி செய்யும். அதே போல் கடைசியாக 6வதாக பட்டயம் என்று சொல்லுகிறார். கிரேக்க மொழியில் மக்கைரா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. மக்கைரா இது வெட்டுகிற ஒரு வாள். இது மட்டுமே எதிரியை தாக்குகிற ஒரு ஆயுதம். விசுவாசி தடுப்பவன் மட்டுமல்ல, வெட்டி முன்னேறக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். நாம் தடுப்பாட்டம் ஆடுகிறதற்கு அழைக்கப்படவில்லை. எப்படி ஒரு கிரிக்கெட்டில் தடுப்பாட்டம் ஆடிக்கொண்டிருந்தால் அங்கே ரன் அது அதிகமாக எடுக்க முடியாதோ, அதே போல் நாம் தடுப்பாட்டம் மட்டுமல்ல, வெட்டி முன்னேறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பகைஞரை வசனமென்கிற வாளால் நாம் வெட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாளை லாபகமாக பயன்படுத்தும் பக்குவம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெளிந்த ஒரு வேத அறிவு தான்
இதற்கு உதவும். வேதத்தை நன்றாக கற்றிருந்தோன்னு சொன்னால் எந்த சூழ்நிலையில் எந்த வசனங்களை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட போது சத்ருவினால் சோதிக்கப்பட்ட நேரத்தில் அவர் தன்னுடைய அந்த ஆயுதங்களை வெட்டும் வாள் பட்டயத்தை எடுத்து பயன்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். தேவாலயத்தினுடைய உப்பரிகையின் மேலே நிறுத்தி நீங்கள் குதியுங்க, உம்முடைய தூதர்கள் உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. எந்த சூழ்நிலையில் எந்த வசனங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அந்த ஊழிய பாதையின் தொடக்கத்தில் சத்துரு கொண்டு வந்த அந்த சோதனைகளின் மத்தியில் அவர் வசனம் என்கிற பட்டயத்தை பயன்படுத்தி ஜெயித்த அந்த காரியங்கள் நமக்கு அடிச்சுவடுகளாக வைக்கப்பட்டிருக்கின்றன. மலையின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் ராஜ்யங்களையும் அவற்றின் மேன்மைகளையும் ஒரு நொடி பொழுதில் காண்பித்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளை தருகிறேன் என்று சொல்லி உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் அத்தனையாக வசனம் என்கிற பட்டயத்தை எடுத்து எதிரியை தாக்கி அவரை வெட்டுகிற காரியங்களை நாம் படித்திருக்கிறோம். நமக்காக ஒரு சேனை அதிபர் இருக்கிறபடியினாலே நாமும் வசன அறிவிலே வளர்ந்து நாமும் வெட்டி முன்னேறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த அனைத்து ஆயுதங்களையும் கொண்டிருந்தாலும் நமக்கு அந்த போர்க்கள சூழ்நிலை என்னன்னு சொன்னால் நாம் விழித்திருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். விழித்திருக்க உதவுகிறது என்னன்னு சொன்னால் ஜெபந்தான் நமக்கு விழித்திருக்கிற உதவுகிறது. எப்பொழுதும் சகலவித வேண்டுதலோடும் விழித்திருக்க வேண்டும். இல்லையே எல்லா ஆயுதங்களையும் தரித்திருப்பவரையும் எளிதில் அவன் நெருங்கி வந்து வீழ்த்தி விடுவான். அதாவது எல்லா ஆயுதங்களையும் தரிச்சிட்டு நம்ம படுத்து தூங்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் சத்ருவானவன் நம்மை வீழ்த்தி விடுவான். போர்க்களத்தில் தூங்குகிற விசுவாசிகள் வெற்றி பெற மாட்டாங்க, வீழ்ச்சி தான் அடைவாங்க. ஆகவே நாம் நாம் எழுந்து மரித்தோரை விட்டு எழுந்து ஆண்டவருக்காக போராடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் சர்வாயுத ஆயுதங்களை தரித்திருக்கிற நமக்கு எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக, அதாவது நான் ஏதோ தவறு செய்ததுனால கட்டப்படலை, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தபடினால நான் இன்றைக்கு சிறையில் இருக்கிறேன். நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். நான் சிறையிலிருந்து விடுதலை பெறுகிறதற்கு அல்ல, நான் சிறையிலிருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடணுங்கிற அந்த விடுதலைக்காக உங்களை ஜெபிக்க சொல்லலை. சுவிசேஷத்தின் ரகசியம் என்று ஆண்டவரால் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த சுவிசேஷத்தை என் வாயை திறந்து நான் அறிவிக்கணும். அதற்கு எனக்கு நீங்கள் வாக்கு எனக்கு கொடுக்கப்படணுமே, வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்படணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அன்றியும் எனக்கெடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளையெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். இவர் தான் அந்த எபேசு சபைக்கு நிருபத்தை எடுத்து சென்றவர். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. சகோதரர்கள் மத்தியில் ஒரு தேவன் தருகிற ஒரு உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானமும் தேவனுடைய அன்பு விசுவாசத்தோடு கூட உங்களிடத்தில் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொஞ்ச நாள் அன்பு செலுத்தினேங்க, இப்போ நான் போயிட்டேன், நான் போர்க்களத்தில் நிற்க முடியாமல் நான் ஓடிட்டேன்னு சொல்கிறவர்கள் மத்தியில் அல்ல, அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற கடைசி வரையிலும் மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும்
பசியோ நிர்வாணமோ பட்டயமோ நாச மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி பவுல் கேட்டாரே, அந்த அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை, தேவனுடைய கிருபை, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரியது நாம் பெற்றிருக்கிற கிருபை, நாம் பெற்றிருக்கிற செல்வாக்கை பார்க்கிலும், நாம் பெற்றிருக்கிற வசதி வாய்ப்புகளை பார்க்கிறோம், நாம் பெற்றிருக்கிற பின்புலங்களை பார்க்கிலும் இந்த உலகத்தில் தேவ கிருபை ஆயிரம் மடங்கு, எத்தனையோ மடங்கு அது பெரியது. இவ்வளோ பெரிய அந்த கிருபையை நம்ம மேலே ஆண்டவர் கொடுப்பதற்கு அந்த ஆண்டவர் வாஞ்சையாயிருக்கிறார். அந்த கிருபை உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி எபேசு சபையை வாழ்த்தி தன்னுடைய நிருபத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே போர்க்களத்தில் நிற்கிறோம், போராடுகிறதற்கு சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். நாங்களுடைய சூழ்நிலைகள் தூங்கிவிடக்கூடாது, விழித்திருந்து நாங்கள் ஜெபித்து, சத்ரு ஆயிரமான வருடங்கள் அனுபவம் பெற்றவனாக காணப்படுகிறான், அவனை ஜெயிப்பதற்கு தேவையான கிருபைகளையும் பலனையும், எங்களுக்கு தேவையான தேவ ஞானத்தையும் அறிவையும் தந்து எங்களை பயன்படுத்தும் என்று கேட்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.